ஒரு மனுஷன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் வாங்க மாமா உட்காருங்க சாப்பிடுங்கன்னா அது பொம்பளை கூட ஒழிச்சு அழைச்சிட்டு இருப்பேன் ஆயா புடந்து படுத்துக்கு அப்புறம் வயிறா உங்க வளங்க இதுல தனி கொடுத்துருவோம் முடி பெரியல நாங்க தனி கொடுத்துருவோம் உங்களுக்காக வரம்மா நாங்க தனி கொடுத்து வந்ததுக்கு அப்புறம் உன்னைய பாக்குறதுக்கு அம்மா அப்பா வருவாங்க வரும்போது நாங்க என்ன நீ என்ன சொல்லுவ எங்க அம்மா அப்பா வராங்க எலும்பு இல்லாத கறியா வாங்கிடுவாங்க முள்ளு இல்லாத மீனா வாங்கிடுவாங்க வயசான காலத்துல அவங்க நல்லா மெதுக்கு வந்து சாப்பிட்டு போகணுமே நான் வாங்கி கொடுப்பேன் சமைச்சு நீ உங்க அப்பாவை போடுவேன் இதே நம்ம பெத்த பிள்ளைதானே எங்க அம்மா அப்பா என்னை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வரப்ப நீ என்ன பண்ற தலை வலிக்குது கடையில வாங்கி கொடுத்த அனுப்பு அப்ப ஆம்பளை தப்பு செய்யறான்னா ஒரு விஷயம் நினைச்சுக்க முதல்ல உனக்கு ரஸ்தா வைக்கணும்டா ரெண்டு விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்க ரெண்டு பொம்பளை பிள்ளை ஒண்ணு சேர்ந்து பேசிச்சு எவனோ ஒரு பையன் செத்த 3 பொம்பளை ஒண்ணு சேர்ந்து பேசிச்சுன்னா எவன் குடும்பமும் குளோஸ் 5 பொம்பளை ஒண்ணு சேர்ந்து பேசினா அந்த ஊர் நெருப்பு முடிச்சு எரியும் வாய்களை வச்சு சும்மா கிடக்கிறது இல்லை நீ ஆம்பளை பிள்ளை கூட வச்சுக்கிட்டு ஆம்பளை 10 வீடு குடிச்சு வந்தாலும் ஆம்பளை அப்படின்னு சொல்ல முடியுமா அதே 10 சவரு வீட்டு குடிச்சவங்க நீ ஒழுங்கா குடும்பம் நடத்தினா என்னத்துக்கு பொம்பளை கத்துற என்னத்துக்கு உங்க ஆத்தா பிள்ளை சத்தம் போடுற என்ன இதுக்கு சத்தம் போடுற பரவாயில்ல உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வரல எப்படி வந்தேன் எங்க ஆத்தா வீட்டுல ஒழுங்காத்தான் இருந்தையா அங்க இருந்து ஒரு மஞ்சக்காரை கட்டி விட்டு அங்க இருந்து கூட்டிட்டு வந்து என் வழுத்த வீங்க விட்டு உனக்கு புள்ள பத்து நீதாங்க வாழ்வாழு கத்துற போவீங்க இம்முசா ஒரு கரகன்னா அந்த கரகம் என்ன போட்டு இம்முசா பண்ணுது இதை கூட பாத்தீங்கன்னா வாத்தா வப்பேன் உக்கால வச்சு வரையில சீவச்சோட வர பாரு இப்போ நகை வேணும்ன்ற பார்த்தா 3 லட்சம் ரொக்கம் வேணும்ன்ற பிரிச்சு ஆச்சு பிடிச்சு சோப்பா மெத்த கட்லு எல்லாம் வரப்ப 2 குத்துகளுக்கு தூக்கிட்டு வரணுமா இம்பிட்டு வந்தா தான் வீட்டுக்குள்ள ஏத்துக்கிறேன் நாங்க வரதட்சணை வாங்குறேன் நான் எதுக்கு வரதட்சணை வாங்குறேன் ஆனா எங்க ஆத்தா அப்படியா இருமா வரதட்சணை வாங்குறேன்னு சொல்லியல அதுக்கு நான் பதில் சொல்றேன் நாங்க ஏன் வரதட்சணை வாங்குறோம் 2004 சுனாமிங்கிற ஒரு கஷ்டம் அதுக்காக எல்லாரும் நிவாரணம் கொடுத்தாங்க அதே போல கஜா புயல்கிற ஒரு கொடுமையான ஒரு புயல் வந்துச்சு அப்ப என் ஊரை எனக்கே தெரியாம புரட்டி போட்டு போயிருச்சு அப்ப கஜா புயல்கிற ஒரு கஷ்டம் அதுக்காக நிவாரணம் கொடுத்தாங்க எப்பயாச்சும் வர்ற கஷ்டத்துக்கே நிவாரணம் கொடுக்கல காலபுரா இந்த கிரகத்தை கட்டிட்டு அழுகிறவே எங்களுக்கு நிவாரணம் கொடுத்தாங்க கல்யாணம் நீ சொன்னியா பொம்பளை கட்டாம கிடக்க வேண்டியதானே பிள்ளைய வைக்கிறோம் அன்னைக்கெல்லாம் நம்ம நாட்டுல என்ன தெரியுமா பிறந்தாலும் பாட்டு இறந்தாலும் பாட்டாலும் வயல நடவு நட்டாலும் பாட்டு கருது அறுத்தாலும் பாட்டு எல்லாத்துக்கும் நம்ம தமிழ்நாட்டை மட்டும் எல்லாத்துக்குமே பாட்டு இருக்குது ஆனா இன்னைக்கு தாலாட்டு பாடுறோம் பிள்ளைய ஓடுறது பிள்ளைய தொட்டில போட்டுக்கிட்டு தாலாட்டு பாடுறோம்னாக்க செல்போன்ல காலையில் வச்சுட்டு போற அந்த பிள்ளை செவிடா போடுறது எங்க அம்மாலாம் எப்படி தெரியுமா எங்க அப்பா தான் வெளியில உட்கார்ந்து பெத்திர அடிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்க அம்மா வீட்டுக்குள்ள போட்டு தொட்டில போட்டு தாளாட்டு பாடுறப்ப எவ்வளவு அழகா தாளாட்டு பாடும் ஆராரோ ஆரிராரோ மண்ணும் நல்ல மண்ணு மண்ணா வரும் நல்லவாரு அந்த மண்ணா வர பெற்றெடுத்த மலக்குறங்க தொந்தரவு சைஸா மாமியார சாட பேசுறாங்க தாளாட்டு மாமியார சாட பேசுறதுப்பா இன்னைக்கு எப்படியா தாளாட்டு பாடுறீங்க பிள்ளைய தொட்டில போட்டு அதோட தொட்டியை கொண்டு தாயை புண்ணிய வந்து நீ போ நானா தூங்குறேங்கிற நாட்டை நாசமாக்கி விட்டு எல்லா பெண்களையும் சொல்ல ஒருத்தரை மட்டும் தான் சொல்றேன் இந்த இடத்துல என்னமா மன்னவர்ல நல்லவருதே அந்த மன்னவரை பத்த மழை பாங்க ஒண்ணு வருமாறு என்ன வந்துட்டு நீ என்னைக்கு மூளையை கால எடுத்து வச்சு அன்னையோட என் குடும்பம் குட்டி தவிர என்ன யாரும் அதுக்கான நான் கிடையாது அதுக்கு வேற ஆள் இருக்காங்க அவங்க நான் பொண்ணு படுத்தாரு மாம்பழத்தை கொஞ்சம் கூட சாப்பிடுங்க அந்த யாவத்தை சொல்லுங்கப்பா சொல்லாமா மம்பளம் 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 நல்ல வியாபாரம் பாக்குறேன் கருவாட்டு வியாபாரம் நாத்த தாங்க முடியாது கருவாட நாத்தம்ங்கிற
எங்க பகுதி இந்த ஏரியாக்குள்ள கருவாடு தான் ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு தெரியுமா? எத்திரி கருவாட்டை வெட்டி போட்டு தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி அதை போட்டு கொஞ்சம் மிளகா அப்படி போட்டு மஞ்சள் அப்படி போட்டு கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டு பழைய சொத்தை வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஒரு வியாபாரம் வச்சேன். வெட்டி வச்சுக்கிறாருல்ல ஆமா எங்க அண்ணன். ஆமா அவர் வச்சிருக்க கருவாடு என்ன கருவாடு? என்ன கருவாடு? முரல் கருவாடு. முரல் தான் இருக்கான். மாப்பிள்ள இருக்காங்க அவர்கிட்ட மாப்பிள்ள என்ன கருவாடு? சீலா கருவாடு. ஓ நல்லா இருக்கும். எலும்பு அதிகமா என் மகன் என்ன தெரியுமா? நெத்திலி ஆனா நான் வச்சிருக்க கருவாடு தெரியுமா? என்ன ஹை ரேட்டு அதிகமா கிடைக்காது. கடல்ல வரும். முத்தக்கண்ணு ஊலா ஊலா அது செல்லா ஏங்க இந்த பால் கருவாடு இருக்கா? பால் கருவாடு அது நம்ம விக்கிறது. அது சாப்பிட்டா பால் ஊருன்னு இருக்காது. அடி கருவேக கூந்தலுக்கு கால் கொழுத்து சத்தத்துக்கு கையை பரவாயில்லை. கால் கொழுத்து சத்தத்துக்கு வடியா வடி வடி கரகத்தை கட்டி வாங்கி முடி. என்னப்பா? வடிவான வடிவலை வடிவான வடிவலை அன்புகில் சத்தத்துக்கு யாரும் தலைக்கு வழி அங்க வந்து என் பொம்பளை விட்டு இடம் உள்ள ஓட்ட மாதிரி இருக்கு. அவ்வளவு விட்டு நாசமத்து போடுவனே. நீங்க நாடகத்துக்கு வந்தீங்களா போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்களா? இந்த தண்டி சிப்பி சிக்காத பொச்சல வேற இருக்கு. அதை விட்டு இங்க வந்து குடிச்சிட்டு இருக்க. அதெல்லாம் அடப்பு தரப்பா இருக்கடா. டேய் அப்பா நான் தனித்தனியா அடிக்கிறேன். நான் தனித்தனியா 4 மூணு போட்டு வந்த வேலையை பாக்குறேன். பொட்டுமே வச்சுக்க, அந்த பொட்டு தங்கமே வச்சுக்க, பொட்டுமே வச்சுக்க, அந்த பொட்டு காப்பாட்டு வச்சுக்க.